यस्रजे कवलवेत्र विषाणवेणुलक्ष्मश्रिये मृदुपदे पशुपाङ्गजाय. கிருஷ்ணன் பிறந்த உடனேயே எல்லா குழந்தையும் பிறந்த உடனேயே அப்பா அம்மாவுக்கு என்ன பிறக்கும்னா அஞ்ஞானம் பிறக்கும். இந்த குழந்தைய நம்ம தான் காப்பாற்றணும் பார்த்துக்கணும்னு. ஆனால் இந்த கிருஷ்ணன் பிறந்த உடனே அப்பா அம்மாவுக்கு ஞானம் பிறந்துடுச்சு. அதனால அப்பா என்ன ஸ்தோத்திரம் பண்ணாங்கன்னா விதிதோசி பவான் சாட்சாத் புருஷா பிரகதே பரஹா. கிருஷ்ணா நான் உன்னை புரிஞ்சு விட்டேன்னா. கிருஷ்ணன் சொன்னான் என்னெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, என்ன தேவர்களாலும் முனிவர்களாலையும் எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, என்னை எப்படி புரிஞ்சுட்டேன்னு கேட்டான். அவ சொன்னா உன்னை புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டேன். கேவல அனுபவானந்த ஸ்வரூபா சர்வ புத்தி இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்பா தான் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணாலும் பார்த்தா அம்மா அதுக்கு மேலே இந்த தேவைக்கு எங்கே வேதாந்த அந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கெல்லாம் வேதாந்த கிளாஸ்லாம் போகிறதில்லை, இப்போ எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இந்த வேதாந்தம் எங்கே இந்த தேவிக்கு கேட்டான்னு தெரியல. உபனிஷத் பதமாக சொல்றா ரூபம் எத்தத் பிராபு ரவ்யக்தமாத்யம் பிரம்ம ஜோதிகி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபகா. அத்தியாத்ம தீபகான்னா அத்தியாத்ம தீபம் கிருஷ்ணன் தான். எது கிருஷ்ணன் தான். அத்தியாத்ம தீபம் அதிதிதீஷதாம் தமோந்தம் அப்படின்னு பாகவதமும் கிருஷ்ணன் ஒன்று தான். அப்படி அம்மா ஸ்தோத்திரம் பண்ணா. கிருஷ்ணன் பார்த்தான் இது மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணால் நமக்கு சரியாக பால் கொடுத்து வளர்க்க மாட்டான். தரிகிமா கோகுலம் யசோதா மாட்டா கொண்டு விடு. ஏன்னா உலகத்தை காமிச்சா கூட அவன் என்ன நினச்சா இவ்வளோ மண்ணு தின்னுருக்கானே இந்த கஷாயம் கொடுக்கணும்னு நினச்சிப்பா அப்படின்னு சொல்லுவான். இப்போ விஷயம் என்னடான்னா அப்பா அம்மாவுக்கு ஞானம் வந்துடுச்சு. அப்பா அம்மாவுக்கு ஞானம் வந்தாலும் அத்தை பாட்டிக்கு ஞானம் வராது. அந்த அத்தை பாட்டி குந்தி எப்போ கிருஷ்ணன் வந்தாலும் டே கிருஷ்ணன் இங்கே வாடான்னு கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ண சொல்லி 2 அக்ஷரையை போடுவான். இன்னைக்கு என்னன்னா கிருஷ்ணனை பார்த்து நமஸ்தே புருஷம் துவாத்தியம் ஈஸ்வரம் பிரகதேஸ்வரம் அத்தை பாட்டி ஸ்தோத்திரம் பண்ணுறா. அதே மாதிரி தாத்தா இத்திமதி ரூப கல்பிதா விதிருஷ்ணா பிதாமகர் பீஷ்மர ஸ்தோத்திரம் பண்ணுறா. கிருஷ்ணனை பார்த்தவரெல்லாம் பகவான் பகவான் சொல்லும் பொழுது இந்த பிரம்மா மாத்திரம் என்ன பண்ணினான்னா பசுபங்கஜாய நந்தகோனார் மகனுக்கு நமஸ்காரம். கிருஷ்ணன் அவரை பார்த்து சிரிச்சானா. என்ன ஓய் என்னை பற்றி இவ்வளோதான் தெரியுமா, நீ என்ன இவ்வளோ 4 வேதம் படிச்சிருக்கேன். 4 வேதம் தான் 4 தலை வேதஸ்வரூபன் பரமேஷ்டி சரஸ்வதியை பக்தா இவ்வளோ படித்தவர் எனக்கு நந்தகோனார் மகன் தான் என்னை பற்றி புரிஞ்சுட்டீரா, என்னை பற்றி வேற ஒன்றும் தெரியலையான்னு கேட்டான். அதுக்கு பிரம்மா சொன்னார் நான் உன்னோட இன்னைக்கு நேற்றுக்கு பழகலை, அவதாரமாக பழகின்னு இருக்கேன். போன அவதாரத்தில் என்ன சொன்னார் பிரம்மா, நீங்கள் கதம் தேவகணஸ்ரேஷ்டம் ஆத்மானம், நீங்கள் தேவகணஸ்ரேஷ்டன்னு ராவணவதம் ஆனோன்னு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணினார். ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். ராமாயணத்தில் இருக்கிற ஒரே ஸ்தோத்திரம் அதுதான். பிரம்மகிருத ராமஸ்தவகா ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அது சொன்னாலே எல்லாருக்கும் ஜெயம் கிடைக்கும். அமோகம் தர்சனம் ராமான் தமோக ஸ்தவஸ்தவ அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்திமந்தஸ்தே ஏனராகான்னு. அப்படி போன அவதாரத்தில் நீங்கள் தேவகண சிரேஷ்டன்னு சொன்னான். அப்போ ராமர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன நினைச்சிருக்க தெரியுமோ, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் என்ன தசரத ராஜகுமாரனாக தான் நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா பிரம்மா பார்த்தா போனதாத்தா தேவன் சொன்னதுக்கு தசரத ராஜகுமாரன் சொன்னார். இப்போ மாற்றி போடுவாங்க நந்தகோனார் பையனுக்கு நமஸ்காரம், இப்போ நான் தான் தேவகண சிரேஷ்டன் அவரே சொல்லட்டுமேன்னு இந்த அவதாரத்தில் பசுபங்கஜாய நௌமீப்யதே பிரவபுஷே தரிதம் லராய. பிரம்மா ஸ்தோத்திரம் அவ்வளோ ஈஸியாக பண்ணல, அந்த மகிமையை பார்த்துட்டு சொல்கிறான். அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, இது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு ஒரு சிருஷ்டிகர்த்தாவுக்கு தெரிய வேண்டாமோ நம்மளுடைய சிருஷ்டி எது இன்னொருத்தர் பண்ணது எதுன்னு. இப்போ நம்ம சொந்த கம்பெனிக்காக நம்முடைய ஒரிஜினல் சாம்சங் மொபைல் இது மாதிரி டூப்ளிகேட் எல்லாத்துலேயும் இன்னொன்று வருது. இந்த விஸ்வாமித்திர காலத்துல தான் ஆரம்பிச்சுட்டான். விஸ்வாமித்தர் தான் என்ன பண்ணா டூப்ளிகேட் சொர்க்கம் ஒன்று தயார் பண்ணினார். எல்லாத்துக்கும் கடுகுனா கடுகு மாதிரி இன்னொன்று இருக்குது, மிளகுனா மிளகு மாதிரியே இருக்குது, ரெண்டையும் கலந்து தான் நமக்கு கொடுத்துட்டுருக்காங்க. இது முதல்ல இந்த டூப்ளிகேட்டை ஆரம்பிச்சது இந்த விஸ்வாமித்திரர் தான்.
அவனை ஆரம்பிச்சு வச்சா அது மாதிரி அந்நியம் இந்திரன் கரிசியாமின்னு ஒரு டூப்ளிகேட் இந்திரனையும் தயார் பண்றேன். அவன் தான் இந்திரன் வேண்டாம், அது ரெண்டுமா நான் பார்த்துக்கிறேன் ஒரு. அதனால இந்த பிரம்மாவுக்கே புரியல, இந்த பிருந்தாவனத்துல இது ஒரிஜினல் பசங்களா அது ஒரிஜினலான்னு தெரியாம முடிச்சு அப்புறம் தான் தன்னுடைய சதுர்புஜா சங்க சக்கர கதா ராஜீவ பாணியா தன்னுடைய சொந்த ரூபத்தை காமிக்க உடனே சுட்பா சதுர் முகுட கோடி அங்கிரி யுக்மம் 4 தலையினாலையும் சுற்றினான். ஒரு தலை நமஸ்காரம் பண்ணால் போராதுன்னு இந்த தலை நமஸ்காரம் பண்ணும்போது அந்த தலை வேடிக்கை பார்த்துட்டு அது இன்னொரு உருட்டினார். உருட்டி உருட்டி அந்த கிருஷ்ணனை சுற்றி முதல்ல அங்க பிரதர்ஷனம் ஆரம்பிச்சா. திருப்பி அதான் அன்னைக்கு அங்க பிரதர்ஷனம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். திருப்பி பரிக்கிரமிய மினிமம் 3 பிரதட்சணம் பண்ணணும். அது பண்ணுறாங்க சம்பிரதாயத்தில் 3 பிரதட்சண நமஸ்காரம் பண்ணுற வழக்கம் உண்டு. திருப்பி பரிக்கிரமிய பாதையோகோ நத்தா தீட்டம் ஜெகத்தாத்தா அப்படின்னு பின்னாடி சொல்கிறார். அப்படி அந்த பிரம்மா அந்த மகிமையை பார்த்துட்டு சொல்கிறார், நௌமி வியதே அப்ரபுஷே. கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் இல்லை, உன்னுடைய மேகசியாமல ரூபத்துக்கு ஒரு நமஸ்காரம். தடிதம்பராய இந்த பட்டு பீதாம்பரத்துக்கு ஒரு நமஸ்காரம். குருவாயிருப்பனா எல்லாம் குருவாயிருப்பன் தான், வஸ்திரம் வேற எல்லாம், அதனால தனித்தனி நமஸ்காரம்னு அண்ணா சொல்லுவார். தடிதம்பராய நௌமீட்யதே பிரவபுஷே தடிதம்பராய குஞ்சாவதம்ச பரிபிச்சல சன்முகாய. அதெல்லாம் மெய்ப்பிரி இதெல்லாம் வச்சிருக்கிற அந்த முகத்துக்கு நமஸ்காரம். வன்யஸ்ரஜே நௌமி அந்த வனமாளிக்கு ஒரு நமஸ்காரம். இங்கேயும் குருவாயிருக்கும்ல, அங்கே குருவாயிருப்பா யானை வந்து இறக்கிட்டு போனால் அந்த வஸ்திரத்தை எடுத்துன்னு எல்லாம் தொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. ஏன்னா குருவாயிருப்போட வஸ்திரம் வாசே அதுக்கு அது சாயங்காலம் இருக்கணும். ராத்திரி சுற்றிட்டு வராரு யானை மேலே, அப்புறம் வரும்போது அவள் கொடுப்பா அந்த வஸ்திரத்தை கொடுப்பா. சீவேலி கழிஞ்சு வன்யஸ்ரஜே கபல வேத்திர விஷாண வேணு ரத்மஸ்ரீயே மிருதுபதே கபல வேத்திர விஷாண வேணும். ஒன்ன கையில் கண்ணெண்ணை வச்சுட்டுக்கோ, எல்லாத்துக்கும் எல்லாத்தோட சோபிக்கக்கூடிய உனக்கு ஒரு நமஸ்காரம். இதுக்கு தனித்தனி நமஸ்காரம். இந்த முதல் ஸ்லோகம் வியாக்கியானே படிச்சு முடிய மாட்டேங்கிறது, அவ்வளோ இருக்கு. நான் பக்கமாக போயிட்டு இருக்கு. வம்சீதரர் அவ்வளோ வியாக்கியானம் வந்தான். மிருதுபதே உன்னுடைய பொதுவான சரணத்து நமஸ்காரம். பசுபங்கஜாய அழகான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தில் நமக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்னடான்னா பிரம்மாவுடைய பிரார்த்தனை. ததஸ்து மே நாத சபூரி பாகः பவேத்ர வா அன்யத்ர து வா திரஸ்சாம் ஏனாகமேகோபி பவஜ்ஜனானாம் பூத்வா நிஷேவே தவ பாத பல்லவம். ததஸ்து மே நாத சபூரி பாகः எனக்கு அது இருக்கட்டும். எதுனா பவே அத்ரவா அன்யத்ர து வா. இந்த ஜென்மாவில் எத்தனாவது ஸ்லோகம் பாருங்க, பவேத்ரவா 30வது ஸ்லோகம் பிரம்மஸ்தியில். பவே அத்ரவா அந்யத்ரதுவா நான் இந்த ஜென்மாலையோ அந்யத்ரதுவா வேற எந்த ஜென்மா கொடுத்தாலும் பரவாயில்ல. திரஸ்டா ஒரு நாயா பிறந்தாலும் சரி, பண்ணியா பிறந்தாலும் சரி, புழுவா பிறந்தாலும் சரி, எத்திர மம ஜென்ம கர்மபிகி நாரகேத பரமேபதேசவா. நரகத்தில் இருந்தாலும் சரி, பரமபதத்தில் இருந்தாலும் சரி, தத்திர அதை சொல்லும்பொழுது அந்த ராதாசுதானத்தை எழுதினாலே ராதாசுதானத்தில் அழகாக எழுதுகிறார் கீதகரி வம்சர். அந்த எனக்கு எப்பொழுதுமே மனசில் அந்த ராதாகிருஷ்ணன் அங்கே இருக்கட்டும், அந்த பிருந்தாவனம் இருக்கட்டும்ங்கிறார். இங்கேயும் என்ன சொல்கிறார், அந்நியத்திரமா திரஸ்டாம் ஆள வந்தாலும் சொல்கிறார், நான் ரத்யாசுனாம் அந்நியதமோ பவேயம். இந்த ஸ்ரீரங்க வீதியில் ஒரு நாயா பிறந்தா போகிறோம், ஒரு திவ்ய தேசத்தில் குருவாயூர் நாயா இருந்தால் கூட போகிறோம். ஏன்னா இந்த பாகவதா பிரசாதத்தை சாப்பிட்டு பாகவதாவில் பார்த்துட்டு உற்சவத்தில் பகவானையும் பார்த்துட்டு இருக்கலாம். அதனால் அந்நியத்ருவா திரஸ்டா ஏனாகமே கோபி பவஜ்ஜனானாம் பூத்வா நிஷேவே தவ பாதபல்லவம். அண்ணா அழகாக சொல்லுவாங்க, பவனேஸ்வரி கீட்ட ஜென்மமே தவதாஸ்ய சுகைக சங்கினாம். ஆளவந்தாருடைய ஸ்லோகம் தான் ராமானுடைய குருநாத். தவதாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஸ்வஸ்துவி கீட ஜென்மமே. உன்னுடைய தாஸ்யம் பண்ணக்கூடிய ஒரு பாகவதால் வீட்டில் ஒரு புழுவா பிறக்கணும்.
அபிமே ஜென்ம சதுர்முகாத்மனா, பிரம்மாவா பிறந்து என்ன பிரயோஜனங்கிறார். அவர் சொன்னதுக்கு என்ன ப்ரூஃப்னா, இங்கே பிரம்மா தான் சொல்கிறார். எனக்கு பிரம்மா பதவி வேண்டாம், எங்கேயாவது இந்த பாகவத குரூப்பில் அது அவன் ஆற்ற ஒரு புழுவாக பார்க்குறேன். ஏன்னா அந்த பகவானை கைகரியம் பண்ணக்கூடிய அந்த பட்டாச்சாரியர் பகவானை பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டு கை அலம்புவான். கை கால் அலம்பும் பொழுது அந்த காலை நம்ம தினமும் சாக்கடையில் புழுவாக இருக்கும்போது என் தலையில் வந்து விழுவும். இல்லாட்டா அவள் காலை கொடுப்பாளா? அவன் ஆற்றுல புழுவாக நினைஞ்சா அந்த தலையில் தினமும். ஒருவேளை அவள் கண்ணில் நான் பட்டேன்னா, ஆஹா கிருஷ்ணா குருவாயூரப்பா, இப்படி ஒரு புழு ஜீவன் நினைஞ்சுட்டு இருக்கே, இதுக்கு ஒரு நல்ல கதி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவன் நினைச்சிட்டான்னா நான் நல்ல கதி அடைஞ்சேனே. அதனால் இந்த பிரம்மபதம் எனக்கு இருக்கு. அதனால் அபிநய ஜென்ம சதுர்முகாத்மா பவே அற்றவா அந்நத்ரதுவா திரஸ்டாம் ஏனாகமேகோபி பவஜனானாம் பூத்வா நிஷேதே தவ பாதபல்லவம். அவருடைய சத்சங்கம் எனக்கு எப்பொழுதும் வேணும், பாகவதாவுடைய சத்சங்கம். ஏன்னா ராமகிருஷ்ணமாவோட சேர்ந்து இருந்துட்டோம்னா எப்போ தான் சத்தாகவே உட்காந்துருக்கலாம், அங்கேயும் போகவே முடியாது. ஏன்னா யாருக்கு என்ன ஏன் தெரியாது, ரெடியாக இருக்கணும், முன்னாடியே வேற வரணும். முன்னாடி வந்தோன்னா அலர்ட் ஆகும், இல்லை நடுவில் என்ன மாதிரி வந்தானா அவளுக்கு அலர்ட் ஆனது எனக்கு அலர்ட் ஆகிடும். அது தற்கால் புக்கிங்கில் நான் வரேன். அதனால் தற்கால் பிரீமியம் தற்கால்லாம் உண்டு. அது மாதிரி யாராவது வந்தால் அவளுக்கு போயிடும். அதனால இது மாதிரி ஒரு சத்சங்க குரூப்பில் இருந்துட்டோம்னா பகவான் சுகமாக நம்மளை அழைச்சிட்டு போவான்னு பிரம்மாவோட பிரார்த்தனை. அந்த பிரம்மாவோட பிரார்த்தனையை சொல்லி நிறுத்திப்போம்.